ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதம் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் தான் புளி சாதம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளாக எதுனா சாம்பார் எதுனா இல்லைன்னா டக்குன்னு இது பண்ணிடலாம். இது அந்த காலத்து புளி சாதம் மாதிரி தான், புளி சாதம் மாதிரி தொக்கு தான் இது. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ஒன்றும் கிடையாது. இது சிம்பிளான புளி சாதம் தான். வாங்க நண்பர்கள், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பொரியல். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிடலாம். வானல் வச்சுட்டு வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், அது நாங்கள் பச்சையாக தான் வாங்கி வைப்போம். அது இது மாதிரி வறுத்துக்குவோம் சட்னிலாம். அதுமாதிரி நான் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் ரொம்ப தீய வறுக்கலை, லைட்டாக தான் வறுத்து எடுத்துருக்கேன். அதே வானலில் என்ன பண்ணுங்க, எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தவுடனே கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். அது கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரணும், பொன்னிறமாக வரணும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சேன் பாருங்கள், லைட்டாக அந்த வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கினவுடனே காஞ்ச மிளகா 4 கிள்ளி போட்டுங்க. இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், ஆனால் கம்மியாக போட்டிருக்கேன். நம்ம கறிவேப்பிலை சேர்த்துங்க. நான் கடுகு சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க. நல்லா போட்டு வதக்குங்க. ஆல்ரெடி ஏற்கனவே நான் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் வடிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க, கல்லுப்பு போட வேணாம். இது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கலருக்கு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. எட்ஜி பெருங்காயம் தானே சேர்க்குறேன் நான். அதையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய் அந்த மேலே பிரிஞ்சு வரும்போது தான் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தாங்க இது. நல்லா கொதி வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சாதம் ரைஸ் வடித்து வச்சுட்டேன். நான் அதை ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், புளி சாதம் புளி மசாலா ரெடி ஆகிடுச்சு புளி சாதத்துக்கு. கொஞ்சம் ரைஸ் நான் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை போட்டுட்டு கொஞ்சம் கலரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சூடாகவே இருக்குது. ஆறிட்டு நீங்கள் கலைங்க, அப்போ நல்லாயிருக்கும். கலக்கி வைங்க, கலக்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சூடாகவே இருக்குது. பாருங்கள், போட்டு நம்ம கலக்கி பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு புளி சாதம். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா ஃபுல் மசாலா அதை ஃபுல்லாக ரைஸோடு நம்ம கலக்கி ஆகணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.